ரொம்ப வருத்தத்தோட இடைப்பிள்ளைகள் எல்லாம் இங்கே திரும்ப கண்ணனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். இப்படி ரிஷிகள்லாம் ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிச்சிட்டா என்று சொல்லி கண்ணனிடத்துல வந்து வருத்தப்படுகிறார்கள். அப்போ கண்ணன் சொல்றான், சரி இப்ப நீங்க ரிஷிகள்கிட்ட தானே போனீர்கள், இப்ப ரிஷிகள்கிட்ட போகாதீர்கள், ரிஷி பத்னிகள்கிட்ட போங்க, அவர்களிடத்து போய் கண்ணன் கேட்டான்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. அப்ப அந்த ரிஷி பத்னிகள்லாம் ஆசையா உணவு கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்ப, அந்த ரிஷி பத்னிகள்லாம் கண்ணனை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். ரிஷி பத்னிகள்னாலே கொஞ்சம் நல்ல ஞானம் உள்ளவர்களா இருப்பா. ரிஷிகளுக்கு ஞானம் இல்லையானா அவர்களுக்கு ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா சமயத்துல வரட்டு ஞானமா ஆயிடும். பக்தி தலைக்கு ஏறாமல் ஞானம் தலைக்கு ஏறி நான் யாகம் பண்றேன், நான் யக்கியம் பண்றேன், நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இருந்துடுவார்கள். ஆனா ரிஷி பத்னிகள் அப்படி இல்லை, இளகிய மனதையுடைய பெண்கள். அவர்களுக்கு கண்ணனாலே ஒரு உருக்கம், எப்பயாவது கண்ணன் நம்ம பார்க்க வரமாட்டானா என்று ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த குழந்தைகள் போய், இந்த இடைப்பிள்ளைகள் போய் ரிஷி பத்னிகளிடத்துல எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்க, இந்த மாதிரி கண்ணன் உணவு வாங்கிட்டு வர சொன்னான் என்று கேட்க, அப்போ அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். கண்ணனுக்கு உணவு கொடுப்பதற்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அவர்களே உணவை சித்தப்படுத்தி கொண்டு தாங்களே நிறைய பாத்திரமா உணவு எடுத்துக்கொண்டு எல்லா பெண்களும் வந்துட்டார்கள். கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிறைய அந்த இலையெல்லாம் போட்டு அவர்களுக்கு பரிமாறி அவர்களுக்கு நிறைய பிரசாதத்தை கொடுத்து மிகவும் அவர்களை திருப்திப்படுத்தினார்கள் என்று சரித்திரம் பார்க்கிறோம். அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் நற்கதி கிடைக்கும்படி பண்ணினான். இது தெரிந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்செடுத்து, தெரிஞ்ச உடனே தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். நாமும் இப்படி தவறு பண்ணிட்டோமே, இந்த ஏதோ ஒரு யாகத்திலே குறிக்கோளாக இருந்து கொண்டு எம்பெருமானையே நாம் இப்படி அவமரியாதை பண்ணிவிட்டோமே என்று புரிந்து அவர்களும் மன்னிப்பு கேட்டார்கள். எங்கே இருந்து, ஆனா அவர் அங்கேருந்து இங்கே வரல, என்னன்னா ரிஷிகள்ங்கிறதுனால அவர் இருந்த இடத்துல மானசீகமாக பெருமானிடத்தை மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள்.